Hi friends, TNUSRB SIக்கான 10 GK கொஸ்டின் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ராமானுஜர் எந்த நூற்றாண்டைச் சேர்ந்தவர்? ஆன்சர் ஏ 11ஆம் நூற்றாண்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின், குடைவரை கட்டடக்கலைக்கு முன்னோடியாக திகழ்ந்தவர்? ஆன்சர் சி மகேந்திரவர்மன். நெக்ஸ்ட் கொஸ்டின், மாமல்லபுரம் உலக பாரம்பரிய இடமாக யுனெஸ்கோவால் அறிவிக்கப்பட்ட ஆண்டு? ஆன்சர் டி 1984. நெக்ஸ்ட் கொஸ்டின், ராக்கி மலைத்தொடர் எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர் பி வட அமெரிக்கா. இது ஒரு சின்ன ஷார்ட்கட்னா ராக்கி வடை வாங்கிட்டு வா அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், கிளிமாஞ்சாரோ சிகரம் எங்கு உள்ளது? ஆன்சர் சி ஆப்பிரிக்கா. நெக்ஸ்ட் கொஸ்டின், 4 மணி கடிகார மலை என்று அழைக்கப்படும் மழைப்பொழிவு? ஆன்சர் ஏ வெப்பச்சலன மலை. வெப்பச்சலன மலை 4 மணிக்கு மேல் பெய்யக்கூடியதால் இது 4 மணி கடிகார மலை என்றும் அழைக்கப்படுகிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின், விண்வெளிக்கு சென்ற முதல் பெண்மணியான வாலண்டினா தெரஸ்கோவா எந்த நாட்டைச் சேர்ந்தவர்? ஆன்சர் ஏ சோவியத் ஒன்றியம். நெக்ஸ்ட் கொஸ்டின், அன்னை தெரசா நோபல் பரிசு பெற்ற ஆண்டு? ஆன்சர் சி 1979. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், கஜா புயல் தமிழகத்தை தாக்கிய ஆண்டு? ஆன்சர் டி 2018. நெக்ஸ்ட் கொஸ்டின், நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு? ஆன்சர் டி 1986. பித்தளை என்பது டேஷ் சதவிகிதம் துத்தநாகம் மற்றும் டேஷ் சதவிகிதம் காப்பரின் கலவையாகும்? ஆன்சர் சி 30% துத்தநாகம் மற்றும் 70% காப்பரின் கலவையே பித்தளையாகும். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஜெர்மனி வெள்ளி தயாரிக்க பயன்படும் பொருட்களில் தவறானது? ஆன்சர் சி வெள்ளியம். தாமிரம், துத்தநாகம், நிக்கல் இந்த மூன்றும் சேர்ந்த கலவையே ஜெர்மனி வெள்ளி ஆகும். நெக்ஸ்ட் கொஸ்டின், நவீன ஆவர்த்தன அட்டவணையில் உள்ள தனிமங்களில் இயற்கை தனிமங்களின் எண்ணிக்கை? ஆன்சர் டி 92. நவீன ஆவர்த்தன அட்டவணையில் உள்ள தனிமங்களின் எண்ணிக்கை மொத்தம் 118. இதில் 92 இயற்கையாக கண்டுபிடிக்கப்பட்ட தனிமங்கள், 26 தனிமங்கள் செயற்கையாக கண்டுபிடிக்கப்பட்ட தனிமங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின், மதிப்பு கூட்டு வரி முதலில் எந்த மாநிலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது? ஆன்சர் சி ஹரியானா. ஹரியானா மாநிலத்தில் 2003ஆம் ஆண்டு முதலாக மதிப்பு கூட்டு வரி அறிமுகப்படுத்தப்பட்டது. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியா முழுவதும் மதிப்பு கூட்டு வரி அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு? ஆன்சர் சி 2005. இதில் உங்களுக்கான கொஸ்டின்னா மதிப்பு கூட்டு வரி நேர்முக வரியா மறைமுக வரியா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், பன்னாட்டு விண்வெளி மையத்திற்கு முதலாக மனிதர்கள் குழு சென்ற ஆண்டு? ஆன்சர் சி 2000ஆம் ஆண்டு. 1998ஆம் ஆண்டு பன்னாட்டு விண்வெளி மையத்தின் முதல் பகுதி தாழ்புவி சுற்றுப்பாதையில் நிலைநிறுத்தப்பட்டது. 2000ஆம் ஆண்டு மனிதர்கள் முதலாக விண்வெளி மையத்திற்கு பயணம் செய்தனர். நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய தேசிய காங்கிரசின் முதல் கூட்டம் எங்கு நடைபெற்றது? ஆன்சர் பி பம்பாய்.
இரண்டாவது மாநாடு கொல்கத்தாவிலும் மூன்றாவது மாநாடு சென்னையிலும் நடைபெற்றது. நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்தியாவின் முதல் தேசிய கல்விக் கொள்கை எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது? ஆன்சர் சி 1968. நெக்ஸ்ட் கொஸ்டின். திருச்சிராப்பள்ளி பிரகடனம் எப்பொழுது வெளியிடப்பட்டது? ஆன்சர் ஏ 1801 ஜூன் மாதம் திருச்சிராப்பள்ளி பிரகடனம் வெளியிடப்பட்டது. தமிழ்நாட்டில் மாநில மனித உரிமைகள் ஆணையம் உருவாக்கப்பட்ட ஆண்டு? ஆன்சர் சி 1997. தேசிய மனித உரிமைகள் ஆணையம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1993. நெக்ஸ்ட் கொஸ்டின். BBIN உறுப்பு நாடுகளில் தவறானது? ஆன்சர் பி பாகிஸ்தான். வங்காளதேசம், இந்தியா, நேபாளம் மற்றும் பூடான் ஆகிய 4 நாடுகளின் அமைப்பு BBIN ஆகும். இந்த அமைப்பு எதற்காக உருவாக்கப்பட்டதுன்னா தனிப்பட்ட மற்றும் சரக்கு வாகன போக்குவரத்தை ஒழுங்குபடுத்துவதற்காக மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தமாகும். நெக்ஸ்ட் கொஸ்டின். எந்த சமயத்தையும் ஏற்கவும் பின்பற்றவும் பரப்பவும் உரிமை வழங்கும் சட்டப்பிரிவு? ஆன்சர் பி சட்டப்பிரிவு 25. நெக்ஸ்ட் கொஸ்டின். பொது வேலை வாய்ப்பில் சம வாய்ப்பளிக்கும் சட்டப்பிரிவு? ஆன்சர் சி சட்டப்பிரிவு 16. நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்தியாவின் முதல் பெண் பிரதமரான இந்திரா காந்தி பதவியேற்ற ஆண்டு? ஆன்சர் சி 1966ஆம் ஆண்டு இந்திரா காந்தி முதல் பெண் பிரதமராக பதவியேற்றார். 1966 முதல் 1977 வரை அவர் பதவியில் இருந்தார். நெக்ஸ்ட் கொஸ்டின். பஞ்சாயத்து ராஜ் சட்டம் கொண்டு வரப்பட்ட நாள்? ஆன்சர் டி 1992 ஏப்ரல் 24. நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்தியாவின் தேசிய கொடி ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள்? ஆன்சர் டி 1947 ஜூலை 22. நெக்ஸ்ட் கொஸ்டின். APJ அப்துல் கலாம் இந்தியாவின் எத்தனையாவது குடியரசுத் தலைவர்? ஆன்சர் பி 11வது குடியரசுத் தலைவர். இவர் 2002 முதல் 2007 வரை பதவியில் இருந்தார். நெக்ஸ்ட் கொஸ்டின். நெல்சன் மண்டேலா எத்தனை ஆண்டுகள் சிறையில் இருந்தார்? ஆன்சர் சி 27 ஆண்டுகள். 1962 முதல் தொடர்ந்து 27 ஆண்டுகள் நெல்சன் மண்டேலா சிறையில் இருந்தார். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின். மக்கள் தொகை அடிப்படையில் உலகிலேயே மிகப்பெரிய நகரம்? ஆன்சர் சி டோக்கியோ. இதில் உங்களுக்கான கொஸ்டின் என்னன்னா டோக்கியோ நகரம் எந்த நாட்டில் உள்ளது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மக்கள் தொகை அடிப்படையில் உலகிலேயே 2வது பெரிய நகரம் டெல்லி ஆகும். கூற்று 1. ஹைட்ரஜன் குண்டு அணுக்கரு இணைவு தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுகிறது. கூற்று 2. அணுக்கரு பிளவு மூலம் உருவாகும் ஆற்றலை விட அணுக்கரு இணைவு மூலம் உருவாகும் ஆற்றல் அதிகம். ஆன்சர் சி கூற்று 1 மற்றும் 2 சரி. ஹைட்ரஜன் குண்டு அணுக்கரு இணைவு தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுகிறது. அணுகுண்டு அணுக்கரு பிளவு தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுகிறது. அணுக்கரு பிளவு மூலம் உருவாகும் ஆற்றலை விட அணுக்கரு இணைவு மூலம் உருவாகும் ஆற்றல் அதிகம். எனவே அணுகுண்டை விட ஹைட்ரஜன் குண்டின் ஆற்றல் அதிகம். எனவே கூற்று 1 மற்றும் 2 சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின். வேளாண்மையில் பயிர் உற்பத்தியை அதிகரிக்க பயன்படும் கதிரியக்க ஐசோடோப்பு? ஆன்சர் பி பாஸ்பரஸ் 32. நெக்ஸ்ட் கொஸ்டின். தொழிற்சாலைகளில் புகை உணரும் கண்டுணர்வியாக பயன்படும் கதிரியக்க ஐசோடோப்பு? ஆன்சர் ஏ
அமர்சியம் 241. நெக்ஸ்ட் கொஸ்டின். வெடிர் பொருட்கள் இருப்பதை உறுதி செய்ய பயன்படும் கதிரியக்க ஐசோடோப்பு. ஆன்சர் டி, கலிபோர்னியம் 242. நெக்ஸ்ட் கொஸ்டின். தோல் புற்றுநோயை குணப்படுத்த பயன்படும் கதிரியக்க ஐசோடோப்பு. ஆன்சர் ஏ, கோபால்ட் 60 மற்றும் தங்கம் 198 இரண்டும் தோல் புற்றுநோயை குணப்படுத்த பயன்படுகிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின். இரத்த சோகையை கண்டறியவும் குணப்படுத்தவும் பயன்படும் கதிரியக்க ஐசோடோப்பு. ஆன்சர் டி, இரும்பு 59. நெக்ஸ்ட் கொஸ்டின். முன்கழுத்து கழலை நோயை குணப்படுத்த உதவும் கதிரியக்க ஐசோடோப்பு. ஆன்சர் சி, அயோடின் 131. நெக்ஸ்ட் கொஸ்டின். இதயத்தை சீராக வைக்க உதவும் கதிரியக்க ஐசோடோப்பு. ஆன்சர் பி, சோடியம் 24. நெக்ஸ்ட் கொஸ்டின். தோல் நோய் சிகிச்சையில் பயன்படும் கதிரியக்க ஐசோடோப்பு. ஆன்சர் ஏ, பாஸ்பரஸ் 32. நெக்ஸ்ட் கொஸ்டின். கூற்று 1. முதலாம் உலகப் போரின் போது ஹிரோஷிமா மீது வீசப்பட்ட அணுகுண்டின் பெயர் லிட்டில் பாய். கூற்று 2. முதலாம் உலகப் போரின் போது நாகசாகி மீது வீசப்பட்ட அணுகுண்டின் பெயர் ஃபேட்மேன். ஆன்சர் டி, கூற்று 1 மற்றும் 2 தவறு. எதற்காக தவறுனா, முதலாம் உலகப் போர் அல்ல, இரண்டாம் உலகப் போரின் போது ஹிரோஷிமா மீது வீசப்பட்ட அணுகுண்டின் பெயர் லிட்டில் பாய், நாகசாகி மீது வீசப்பட்ட அணுகுண்டின் பெயர் ஃபேட்மேன். எனவே இரண்டாம் உலகப் போர் என்பது சரியானது. ஃபர்ஸ்ட் கொஸ்டின். பொருட்கள் மற்றும் சேவை வரி எந்த சட்டத்திருத்தத்தின்படி கொண்டு வரப்பட்டது? ஆன்சர் பி, 101வது சட்டத்திருத்தத்தின்படி கொண்டு வரப்பட்டது. இந்த 101வது சட்டத்திருத்தம் 2016ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது. நெக்ஸ்ட் கொஸ்டின். 106வது சட்டத்திருத்தம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? ஆன்சர் டி, 2023. நெக்ஸ்ட் கொஸ்டின். அரசியலமைப்பு சபையின் அரசியலமைப்பு ஆலோசகராக நியமிக்கப்பட்டவர்? ஆன்சர் பி, பி.என். ராவ். நெக்ஸ்ட் கொஸ்டின். நேருவின் குறிக்கோள் தீர்மானம் அரசியலமைப்பு நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு? ஆன்சர் ஏ, ஜனவரி 22, 1947. நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்திய தேசிய கொடி ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள்? ஆன்சர் சி, ஜூலை 22, 1947. நெக்ஸ்ட் கொஸ்டின். அம்பேத்கர் முன்மொழிந்த அரசியலமைப்பு சட்டம் அரசியலமைப்பு நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள்? ஆன்சர் சி, நவம்பர் 26, 1949. நெக்ஸ்ட் கொஸ்டின். அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் நடைபெற்ற நாள்? ஆன்சர் சி, டிசம்பர் 9, 1946. நெக்ஸ்ட் கொஸ்டின். அரசியலமைப்பு நிர்ணய சபையின் தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்? ஆன்சர் டி, சச்சிதானந்த சின்ஹா. நெக்ஸ்ட் கொஸ்டின். அரசியலமைப்பு நிர்ணய சபையின் துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்? ஆன்சர் ஏ, H.C. முகர்ஜி. உங்களுக்கான கொஸ்டின் என்னன்னா, அரசியல் நிர்ணய சபையின் நிரந்தர தலைவர் யாருங்கிறத கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின். அரசியலமைப்பு நிர்ணய சபையின் சட்ட முன்மொழிவு குழுவிற்கு தலைவராக நியமிக்கப்பட்டவர்? ஆன்சர் சி, அம்பேத்கர். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.